செய்தித்தாள்கள் படிப்பது நமக்கு எந்த விதத்தில் பயன்படுகிறது என்ற ஒரு கேள்வி இப்போ சமீப காலமாக எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போ சோஷியல் மீடியா, யூடியூப், செய்திகளோட உடனே வர்ற சேனல் நியூஸ், இப்படி நிறைய நியூஸ்கள் கூட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் ஒரு அச்சிடப்பட்ட செய்தித்தாளை படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் படிக்கணும் அப்படின்னா அதுதான் நம்ம கூடவே வளர்ந்துருக்கு, வாழ்ந்துருக்கு. அதாவது உலகத்தின் சாளரமாக செய்தித்தாள்களை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எங்கே நடக்கிற செய்திகளும் அனைத்தும் ஒரே ஒரு 5 ஷீட் இருக்குன்னு வைங்களேன். 5 ஷீட்டில் லோக்கல் நியூஸ்லேருந்து உலக நியூஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அது வந்துடுது. அது ஒரு டாக்குமெண்ட்டாக அவங்க கையிலே இருக்குது. நீங்கள் எங்கேயும் தேட வேண்டாம், இத்தனாம் தேதி அப்படின்னு தேடும்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அது ஒரு சிறந்த கல்வியை தருது, புது அறிவை தருது. கல்வி அப்படிங்கும்போது என்னுடைய சொந்த அனுபவத்திலே நான் சொல்ல முடியும். நான் பள்ளியில் ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் படித்தேன். தமிழ் படிக்கவே இல்லை. தமிழ் எப்படி படித்தேன்னா, நான் எங்கள் அப்பா வாங்கி இந்த செய்தித்தாள்கள்லேருந்து எழுத்து கூட்டி ஒரு ஆர்வத்தில் படிக்க ஆரம்பித்தோம். தமிழே அப்படி தான் படித்தேன். இன்றைக்கி ஒரு தமிழுக்காக ஒரு தேசிய விருது வாங்குகிற அளவுக்கு நான் வளர்ந்த காரணம் செய்தித்தாள்கள் தான். அதில் பல விஷயங்கள் இருக்குது. சினிமா செய்திகள் இருக்கும், ஜோதிடம் இருக்கும், ஆன்மீகம் இருக்கும். அதை யார் யாருக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் செய்தித்தாள்களோட ஒரு நோக்கம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு செய்தித்தாள்களுக்கும் ஒரு சார்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு நம்ம பார்க்கவே வேண்டாம். நடுநிலை தான் பெரும்பாலும். ஏன்னா அவங்க செய்தியை அப்படியே நமக்கு கொடுக்க போகிறாங்க. அவங்க கருத்துகளுக்கு அங்கே வேலை கிடையாது. இந்த இடத்துல இப்படி நடந்தது, இவர் பேசினார், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு கொலை நடந்தது, ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதை அப்படியே உங்களுக்கு நமக்கு தர்றாங்க. நம்ம அதிலேருந்து யூகிச்சோ அல்லது உண்மையாக பொய்யான்னு எடுத்துக்கொண்டு நம்மளுடைய ஒரு திறமை தான். இப்படி பல விஷயங்களை நமக்கு செய்தித்தாள்கள் தந்துகிட்டே இருக்குது. ஒரு காமிக்ஸ் கூட இருக்கும் செய்தித்தாளில். குழந்தைகளுக்கான விஷயங்கள் இருக்கும், பார்த்து வரைகிறதுக்கான விஷயங்கள் இருக்கும், அதாவது ஓவியர்கள் எங்களை போன்ற கவிதைகள் இருக்கும். அப்படியே எல்லாமே இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்புகளையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஒரு செய்தித்தாள் நம்ம கைக்கு வரும்போது எவ்வளோ பேரோட உழைப்பு அதில் இருக்குது. அந்த பத்திரிகை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸு, எழுத்தாளர்கள், அப்படியே வரிசையாக இருக்குது. இவங்க எல்லாருமே நமக்கு அப்படியே நம்ம உட்கார்ந்த இடத்துல நமக்கு செய்தியை கொடுக்குறாங்க. இது ஏன் டிவியில் பார்க்க முடியாதா, இது ஏன் இதில் பார்க்க முடியாதுன்னு கேள்விகள் வரும். நிச்சயமாக முடியாது. ஏன்னா அது நம்ம பார்க்கும்போதே அது கடந்து போயிடும், அல்லது நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது அப்படி கிடையாது. ஒரு எளிமையான ஒரு ஊடகம் தான் நியூஸ் பேப்பர்ஸ்னு சொல்லப்படும் செய்தித்தாள்கள். இது அதோட விளம்பரங்களே நமக்கு ஒரு 15 வருஷம் கழித்து ஒரு பேப்பர் எடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற விளம்பரங்களுக்கே நமக்கு புதிய செய்திகளை சொல்லும். இப்படியெல்லாம் இருந்தோமா, இப்படி இருந்ததா அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது இல்லையா பிரிண்டட் பேப்பர்ஸில். அதனால் இதை பிரிண்டட் பேப்பர்ஸுங்கிறது அனைத்தும் குழந்தை பருவத்திலேருந்தே குழந்தைகள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் செய்தித்தாள்கள் தான். அதுக்கு இப்போ அப்படி கிடையாது. குழந்தை அழுதாலோ பேசினாலோ கையில் ஒரு மொபைலை கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப தவறு. ஒரு புத்தகமோ ஒரு செய்தித்தாளோ கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை அதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது லைப்ரரிகளில் போய் செய்தித்தாள்கள் படிப்போம். ஏன்னா வீட்டில் 1ஓ 2ஓ தான் வாங்க போகிறோம். லைப்ரரிகளில் 10 இருக்கும். இதே மணிக்கூண்டு இன்றைய கிளாக் டவராக கோவையில் இருக்கிற இடத்துல வெறும் செய்தித்தாள்களுக்கான ஒரு லைப்ரரியாக இருந்தது. அங்கே புக்ஸ் எதுவுமே இருக்காது. உள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன டேபிள், ஒரு 10 பேப்பர் இருக்கும். அதுக்குன்னு வாடிக்கையாளர்கள், ரசிகர்கள், வாசகர்கள் எல்லாருமே இருப்பாங்க. நான் சின்ன பையனாக போய் அங்கே போய் நிறைய பார்த்துட்டு இருப்பேன். காலையில் வர்ற பத்திரிகையும் சரி, மாலையில் வர்ற பத்திரிகையும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செய்தித்தாள்கள் வரும்போது நமக்கு ஒரு ஒப்பிடக்கூடிய ஒரு தன்மையும் ஒப்பிடும் அறிவும் வரும். நமக்கு ஒரு பேப்பர் என்ன சொல்லுது, இன்னொரு பேப்பர் என்ன சொல்லுது அப்படி. இப்போ எமர்ஜென்சி போன்ற ஒரு காலங்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கும். அவசர நிலை காலங்கள்ங்கிறது 70களின் இறுதியில் வந்தது. அப்போ பத்திரிகைகள் மீது பயங்கர தணிக்கை வந்தது. உண்மையான செய்திகள், பல கொலைகள், இந்த அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட பல விஷயங்களை ஓப்பனாக எழுத முடியாது. அப்படி எழுதக்கூடியவர்களை தணிக்கை அதிகாரிகள் இருந்தாங்க. அந்த அச்சிடப்பட்ட ஏரியாவையே எடுத்துடுவாங்க. அப்போல்லாம் அச்சு கோர்க்கிற மிஷின் தான் இருந்தது, எழுத்துக்கள் தான் இருந்தது. அப்படியே செட்டாக எடுத்துடுவாங்க. எடுத்து அந்த இடம் வெள்ளையாக இருக்கும். இப்படி பல பேப்பர்கள் வந்தது ஒரு காலத்தில். இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போ பல செய்திகளை மறைமுகமாக சொன்ன கதைகள்லாம் இருக்குது. வெள்ளை பேப்பரையே நாங்கள் பார்த்துருக்கோம், அங்கங்கே அச்சடிச்சிருக்கோம். இப்படியெல்லாம் கடந்த பாதை தான் நியூஸ் பேப்பரோட பாதை. ஆனால் அதனால தான் சொல்கிறோம், எப்பவுமே அதை படிச்சுட்டே இருக்கணும். அது ஒரு சிறந்த விஷயம். குழந்தைகளிடம் செய்தித்தாள்களை கொண்டு போகணும். நம்ம கொண்டு போய் அதை படிக்கிறதுலையே அது சொல்லணும். என்னென்ன அதில் இருக்கிற சிறப்பு விஷயங்கள், எந்தெந்த ஊர், என்ன ஏது அப்படியெல்லாம் சொல்ல ஒரு எளிமையான ஒரு ஆசிரியர் தான் அந்த பத்திரிகைகள்னு சொல்லப்படுற தினப்பத்திரிகைகள்.
இது வந்து நம்மளுடைய கற்பனை திறனையும் சரி, கலந்தாய்வு திறன் இருக்கு இல்லையா, எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது, இது எல்லாமே அது ஊக்கம் கொடுக்குது. ஒரு மேப்பே ஒரு சம்பவத்தையே சொல்கிறாங்க, இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்து வீடியோவில் உங்களால் காட்ட முடியாது இல்லையா, அப்போ நம்ம அதை கணக்கு போடுறோம். பொள்ளாச்சியிலேருந்து கோவைக்கு இத்தனை கிலோமீட்டர் வரும்போது கிணத்துக்கடவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யூகத்துக்கு விடவும் நம்ம அறிவை தீட்டுறோம். இன்றைக்கி வந்து இந்த லேட்டஸ்ட்டு சோஷியல் நெட்வொர்க்னால் நம்ம சோம்பேறிகள் ஆகிட்டுருக்கோங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. எல்லாமே சுலபமாக பார்த்துட்ருக்கோம், எந்த சிந்தனையும் கிடையாது, எதை பற்றி ஒரு ஆட்டு மந்த மாதிரி போயிட்டுருக்கோமோ அப்படிங்கிறது. ஆனால் செய்தித்தாள்கள் அப்படி இல்லை. இன்றைக்கும் ஒரு சலூனுக்கு போகிறோம், அங்கே செய்தித்தாள் இருக்கும், அங்கேருந்து 2 பேர் அதை பற்றி விவாதிப்பாங்க. ஒரு சம்பவத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கும், 2 பக்கமும் எடுத்து விவாதிப்பாங்க. இப்படியெல்லாம் கிராமத்து பக்கம் வந்து செய்தித்தாள்கள் தான் ஒரு முதியோர் கல்வி மாதிரி தான் செய்தித்தாள். ஒருத்தன் படிப்பான், ஒருத்தன் கேட்டுட்ருப்பான், 10 பேர் கேட்டுட்ருப்பான். அதாவது நியூயார்க் டைம்ஸ்லேருந்து பிராவ்தாங்கிற பத்திரிகை சோவியத் ரஷ்யாவில் வந்து ஒரு தெய்வம் மாதிரி வழங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு. ஏன்னா அது வந்து லெனின்னால் ஆரம்பிச்சது. அது மாதிரி நியூயார்க் டைம்ஸும் லண்டன் டைம்ஸும், டைம்ஸுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டாக ஒரு பேரோட உலகம் பூரா இயங்கிட்டு இருந்த பத்திரிகைகள் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலையும் சரி, இன்றைக்கி தினமலர் போன்ற பத்திரிகைகள்லாம் பாரம்பரியமாக ஒரு நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வந்து ஒரு கட்சி சார்பு இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. ஒரு செய்தியை வந்து செய்தியாக சொல்கிறோம், நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்துக்கோங்க, உண்மையை நம்புங்க, நம்பாத போங்க, ஆனால் நாங்கள் வந்து செய்தியாக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். இதை நம்ம வந்து படித்து இன்புற வேண்டியது நம்ம கடமை.